ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இங்கிலீஷ் புரியுது ஆனால் பேச முடியலை அப்படின்ட்டு கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மரத்துக்கு வேர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த மரம் நல்லா வளருமோ, அதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கு இந்த கிராமர், அதாவது கிராமரில் பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான டாபிக். பார்ட் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு இப்போ கதை மூலியமாக ரொம்பவே எளிமையாக புரியும். உங்களுக்கு நல்லா ஜாலியாக ஃபன்னாக கதை மூலியமாக கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தோட பேர் இலக்கண கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டோட பேர் பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் மொத்தமாக 8 பேர் இருந்தாங்க. யாரெல்லாம்? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கை, பாப்பா, பாட்டி, வேலைக்காரன்ட்டு மொத்தமாக 8 பேர் இருந்தாங்க. இந்த 8 பேரோட பேருமே, இந்த அப்பாவோட பேர் என்னென்னா நவுன், அம்மாவோட பேர் என்னென்னா ப்ரொனவுன், அண்ணனோட பேர் என்னென்னா வெர்ப், அப்புறம் தம்பியோட பேர் அட்ஜெக்டிவ், தங்கியோட பேர் அட்வர்ப், பாட்டியோட பேர் கன்ஜெக்ஷன், பேபியோட பேர் இன்டர்ஜெக்ஷன், வேலைக்காரனோட பேர் ப்ரொபோசிஷன். முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குடும்பத்தோட தலைவரான அப்பாவை தான் பார்க்க போகிறோம். அப்பாவோட பேர் என்னது? நவுன், அதாவது பெயர் சொல். அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் நவுன், பெயர் சொல். ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் பெயர் வைக்கிறேன். நவுனோட வேலை என்னது? உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் பெயர் வைப்பது. யாருக்கெல்லாம்? மனுஷங்களுக்கு, விலங்குகளுக்கு, பொருட்களுக்கு, இடங்களுக்கு, நகரங்களுக்கு, உணர்வுகளுக்கு, கருத்துக்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே பெயர் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நவுன். உலகத்தில் இருக்கிற எல்லா பெயர்களுமே இந்த நவுன் தான். இந்த நவுன் இல்லைன்னா என்னாகும்? உலகமே குழப்பமாகி போயிடும். அதனால தான் நவுன் ரொம்பவே முக்கியம். எடுத்துக்காட்டாக பாருங்கள், மனுஷங்க, விலங்குகள், இடம், பொருள், உணர்வு, கருத்து, இதுக்கெல்லாம் பெயர் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நவுன். மனுஷங்களுக்கு பாருங்கள், ரமேஷ், மீனா, ஆசிரியர் இப்படின்ட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா? இது எல்லாமே என்னது? நவுன். விலங்குகளுக்கு நாய், பூனை, மாடு, ஆடு இப்படின்ட்டு பெயர் இருக்கு இல்லையா? இது எல்லாமே நவுன். இடத்துக்கு பெயர் இருக்கு இல்லையா? சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி இப்படின்ட்டு எல்லாமே நவுன் தான் வரும். பொருளுக்கு புத்தகம், நாற்காலி, ஃபோனு இந்த மாதிரிலாம் நவுன். உணர்வுகள்னால் இப்போ அன்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நவுன் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, இந்த வீட்டோட அம்மா. அவங்களோட பேர் என்னது? ப்ரனவுன், பிரதி பெயர் சொல். நவுன்னா என்ன பார்த்தோம்? பெயர்கள் வைக்கிறது. ப்ரொனவுன் அப்படின்னா அந்த பெயரை மாற்றி பயன்படுத்துறது தான் ப்ரொனவுன். அப்பா என்ன பேர் வைக்காங்களோ அந்த பெயரை மாற்றி, இப்போ ரமேஷ் அப்படின்னா ஹீ அப்படின்ட்டு மாற்றி சொல்கிறது தான் இந்த ப்ரொனவுனோட வேலை. அம்மா சொல்கிறாங்க பாருங்கள், நான் ப்ரொனவுன், நவுன்களை மாற்றி பயன்படுத்துவது என்னுடைய வேலை. ப்ரொனவுனோட வேலை என்னது? நவுன்களை மாற்றி பயன்படுத்துவது. இது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, மறுபடியும் மீண்டும் பெயர்கள் சொல்லாமல் இருக்க உதவுகிறது. மறுபடி ஒரு பெயரை சொல்லாமல் அவன், அவள் அப்படின்ட்டு பயன்படுத்துறது தான் இந்த ப்ரொனவுன். கீழே பாருங்கள், அடிக்கடி பயன்படுத்தப்படும் ப்ரொனவுன்கள்: நான், ஐ, நீ, யூ, அவன், ஹீ, அவள், சி, அது, இட், நாம், வி, நீங்கள், யூ, அவர்கள், தே அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ரொனவுன்லாம் பயன்படுத்துகிறது தான் அம்மாவோட வேலை. ப்ரொனவுனில் நிறைய வகைகள் உண்டு. அதை அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, இந்த வீட்டோட மூத்த பையன். அவனோட பேர் என்னது? வெர்ப், அதாவது வினை சொல். அந்த பையன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், நான் தான் வெர்ப், செயலை கூறுவதே என் வேலை. அதாவது வெர்ப்னால் என்னதுன்னா, யார் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வெர்போட வேலை. அதாவது நீங்கள் டிவி பார்க்குறீங்க, ஓடுறீங்க, நடக்கிறீங்க, இப்படி ஒவ்வொன்றும் சொல்கிறது தான் வெர்ப். உதாரணத்துக்கு பாருங்கள், கண்ணன் பாடுகிறான். இதில் கண்ணன் அப்படிங்கிறது பெயர் சொல்லலாம், அதாவது நவுன். பாடுகிறான் அப்படிங்கிறது என்னது? வெர்ப். ஒரு செயல் செய்கிறான் இல்லையா, அதனால் அது வெர்ப். அவன் புத்தகம் படித்தான். இதில் படித்தான் அப்படிங்கிறது வெர்ப். நாய் ஓடுகிறது அப்படிங்கிறதுல ஓடுகிறது அப்படிங்கிறது வெர்ப்.
இந்த மாதிரி எந்த ஒரு செயல்னாலும் அது வெர்பு தான். வெர்பு 3 காலத்துலேயும் வரும். என்னென்ன காலம்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்துலேயுமே வெர்பு வரும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், அவன் விளையாடினான், முடிஞ்சது கடந்த காலம். இப்போ நடக்கிறது என்னது? அவன் விளையாடுகிறான். நாளை நடக்க போகிறது அவன் விளையாடுவான் அப்படின்ட்டு 3 காலங்கள்லையுமே இந்த வெர்பு வரும். அடுத்து இந்த வெர்புக்கு ஒரு செல்ல தங்கை இருக்கா. அவள் பேர் என்னது? அட்வெர்ப், வினையுறி சொல். இவளுக்கு அண்ணன் வெர்புனா ரொம்ப உயிர். அண்ணன் செய்கிற வேலையெல்லாம் இவ இன்னும் அழகுபடுத்துவா. அண்ணன் ஓடுவான் அப்படின்னா, ஆனால் இவ என்ன சொல்வா? அண்ணன் வேகமாக ஓடுவான் அப்படின்னு அண்ணனை பற்றி எக்ஸ்ட்ரா பெருமையாக பேசுவா இந்த அட்வெர்ப். அதாவது வெர்பை விவரிப்பது தான் இந்த அட்வெர்ப். அண்ணனோட செல்லத்தங்கையான அட்வெர்பு அண்ணனை ரொம்ப பெருமையாக பேசுவா. உதாரணமாக பாருங்கள், அண்ணன் ஓடுவான் அப்படிங்கிறது வெர்பு இல்லையா? அதை அட்வெர்பாக சொல்லும்போது இந்த தங்கை எப்படி சொல்வா? அண்ணன் வேகமாக ஓடுவான் அப்படின்ட்டு அழகாக சொல்வா. அதே மாதிரி அண்ணன் படிப்பான் அப்படிங்கிறத அண்ணன் கவனமாக படிப்பான் அப்படிங்கிறது அட்வெர்ப். அவன் விளையாடுகிறான் அப்படிங்கிறத அவன் மகிழ்ச்சியாக விளையாடுகிறான் அப்படிங்கிறது ஒரு அழகாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறது தான் அட்வெர்ப். இந்த தங்கையோட வேலை. இந்த குடும்பத்தில் 2ஆவதாக ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் என்னது? அட்ஜெக்டிவ். இவனுக்கு அவங்க அப்பா நவுனையும் அம்மா ப்ரனோனையும் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்கள எப்போ பாரு ஐஸ் வச்சுக்கிட்டே இருப்பான். அப்பா ரொம்ப நல்லவர், அம்மா ரொம்ப அழகானவங்க அப்படின்னு நவுனையும் ப்ரனோனையும் புகழ்ந்து பேசுகிறது தான் இந்த அட்ஜெக்டிவோட வேலை. இந்த 2ஆவது பையன் சொல்கிறத பாருங்கள், நான் தான் அட்ஜெக்டிவ், எனக்கு அப்பாவான நவுனையும் அம்மாவான ப்ரனோனையும் தான் ரொம்ப பிடிக்கும், அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுவதே என்னோட வேலை அப்படின்னு சொல்கிறான். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுன் மற்றும் ப்ரனவுனோட குணங்கள், நிறங்கள், வடிவங்கள், பண்புகளை பற்றி கூறுறது தான் அட்ஜெக்டிவ். உதாரணமாக பாருங்கள், அப்பா நல்லவர், அதில் அப்பா அப்படிங்கிறது நவுனு, நல்லவர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அவரோட குணத்தை குறிக்கி. அதுக்கப்புறமா அவள் அழகானவள் அப்படிங்கிறதுல அவள் அப்படிங்கிறது ப்ரொனவுன், அழகானவள் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி ஒருத்தரோட குணத்தையோ பண்பையோ நிறத்தையோ வடிவத்தையோ பற்றி கூறுறது இந்த அட்ஜெக்டிவ். சரி, வீட்டில் எத்தனை பேர் இருந்தா ஒரு வேலைக்காரன் வேணும்ல? அவன்தான் ப்ரப்போசிஷன். இவன் ரொம்ப விசுவாசமானவன். வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக காட்டுவான். ஃபோன் டேபிளுக்கு மேலே இருக்குது, பூனை பெட்டிக்கு உள்ளே இருக்குது, அவன் கதவுக்கு பின்னால் இருக்கிறான். இப்படி 2 பொருட்களுக்கு நடுவில் இருக்கிற இடத்தை, திசையை, நேரத்தை சொல்கிறது தான் இந்த வேலைக்காரனோட வேலை. இந்த வேலைக்காரன் சொல்கிறான் பாருங்க, அதாவது ப்ரப்போசிஷன். நான் தான் ப்ரப்போசிஷன். உலகத்தில் எல்லா பொருட்களோட இடத்தையும் நேரத்தையும் காட்டுறது நான் தான். எடுத்துக்காட்டாக பாருங்க, இடத்தை குறிக்கும்ல புத்தகம் மேசையின் மேல் இருக்கு. இதில் மேல் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கலையா? ஆன் அப்படின்னு சொல்லுவோம். நேரத்தை நாம் காலையில் பள்ளிக்கு போகிறோம் அப்படிங்கிறதுல காலை அப்படின்னா இந்த மார்னிங். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த காலநிலையில் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ப்ரப்போசிஷன். அடுத்ததான் இந்த வீட்டோட பாட்டி. அவங்க பேர் கன்ஜக்ஷன், இணைப்பு சொல். பாட்டினாலே என்ன பண்ணுவாங்க? சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை ஒன்றா சேர்த்து வைப்பாங்கல்ல, அதே தான். வார்த்தைகளையும் வாக்கியத்தையும் ஒன்றா இணைக்கிறது தான் இந்த பாட்டியோட வேலை. ராம் மற்றும் ராதா, அவன் படித்தான் ஆனால் ஃபெயில் ஆயிட்டான். இப்படி 2 விஷயத்தை ஒட்ட வைக்கிற ஃபெவிகால் தான் இந்த பாட்டி. இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நான் தான் கன்ஜக்ஷன், இணைப்பு சொல். பிரிந்து இருப்பவர்களை ஒன்றிணைப்பேன். வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் இணைப்பதே என் வேலை. உதாரணமாக பாருங்கள், அவன் படித்தான் ஆனால் பாஸ் ஆகவில்லை. இதில் ஆனா அப்படிங்கிறது கன்ஜக்ஷன், இணைப்பு சொல். மழை பெய்கிறது, எனவே போட்டி ரத்து செய்யப்பட்டது. இதில் எனவே அப்படிங்கிறது இணைப்பு சொல், அதாவது கன்ஜக்ஷன். இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கவங்களை இணைக்கிறதும் பிரிஞ்சு இருக்கிறவங்கள ஒத்துமையாக வைக்கிறதும் தகராறு பண்ணுறவங்க சமரசம் பண்ணுறது தான் இந்த பாட்டியோட, அதாவது கன்ஜக்ஷனோட வேலை. கடைசியாக இந்த வீட்டோட செல்ல குட்டி பாப்பாவை தான் பார்க்க போகிறோம். அவள் பேர் என்ன? இன்டர்ஜெக்ஷன். இவளுக்கு இன்னும் பேச தெரியாத, ஆனால் வீட்டில் ஏதாவது சந்தோஷமோ சோகமோ நடந்தால்
சத்தமாக சைகை பண்ணுவா. ஐஸ்கிரீமை பார்த்தா வாவ்னு கத்துவா. கீழே விழுந்தா அவுச்சுன்னு கத்துவா. நம்ம மனசோட திடீர்னு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தான் இந்த குட்டி பாப்பா இன்டர்ஜெக்ஷன். எடுத்துக்காட்டாக பாருங்கள், எதையாவது ஆச்சரியமாக பார்த்தோம்னா வாவ் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிமோ இல்லையா, அந்த மாதிரி வாவ் அப்படி பயன்படுத்துறது. ஹோ அப்படின்னு பயன்படுத்துறது. ஒன்றும் ஏதாவது வலிச்சிச்சின்னா அவுச் அப்படின்னு சத்தம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியும். ஏதாவது அதிர்ச்சியாக பயந்தோம்னா அதுக்கு ஐயோ அப்படிமோ இல்லையா, அந்த மாதிரி. யாரையாட்டு கூப்பிட்டோம்னா ஹே அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி உணர்வுகள்லாம் இந்த இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த இங்கிலீஷ் கிராமத்து குடும்பத்தை அவங்க மனசில் நினச்சி பாருங்கள். நவுன்னா யார்? அப்பா. என்ன செய்வாங்க? இந்த உலகத்தில் இருக்க எல்லா பேருமே இந்த அப்பா தான். ப்ரொனவுன்னா யார்? அம்மா. இந்த நவுன் சொல்கிற பெயரெல்லாம் மாற்றி வைக்கிறவங்க தான் இந்த ப்ரொனவுன். அடுத்ததான் அட்ஜெக்டிவ்னா என்னதுன்னா இந்த தம்பி. அந்த நவுனையும் ப்ரொனவுனையும் நல்லா புகழ்ந்து பேசுகிறது தான் இந்த அட்ஜெக்டிவ். அப்பா நல்லவர், அவள் அழகானவள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தம்பி தான். வெர்பு. அடுத்ததான் அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் வெர்பு. அவன் என்ன செய்வான்? செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஓடுவான், பாடுவான், ஆடுவான், இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். அடுத்ததான் அவனுக்கு பின்னாடி இருக்குது அவளோட தங்கையான அட்வர்ப். அவன் என்ன செய்வான்? அண்ணனோட வேலையை விவரிப்பான். அண்ணன் வேகமாக ஓடுறான் அப்படின்ட்டு விவரிப்பா. அடுத்ததான் இந்த வீட்டோட வேலைக்காரனோட பேர் ப்ரப்போசிஷன். அவன் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த காலத்தில் நடக்கு அப்படின்ட்டு சொல்லுவான். அடுத்ததாக இந்த வீட்டோட பாட்டியை பார்த்தோம் இல்லையா, அவங்க இணைச்சி வைப்பாங்க. அதாவது சொற்களையும் வார்த்தைகளையும் இணைத்து வைப்பார்கள். ஓகேவா? அடுத்ததாக இந்த வீட்டோட குட்டி பாப்பா, இவங்க உணர்ச்சி வெளிப்படுத்துவாங்க. இப்போ இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு சூப்பரான கதையோடு வரேன். டட்டா, பாய் பாய்.